விஜயும் காவேரியும் ஃபைல தேடிக்கிட்டு இருக்காங்க. காவேரி சொல்றாங்க இங்கதான் எல்லோ ஃபைல் இருக்கு, இதுவான்னு பாருங்க. காவேரி சொல்றாங்க இந்த பீரோல வச்சுட்டு அந்த பீரோல தேடினா எப்படி கிடைக்கும். விஜய் சொல்றாரு காவேரி கிட்ட, அது பழைய ஃபைலா, நான் எப்ப வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. விஜய், அதுக்கு மண்டேல மசாலா இருக்கணும், அப்பதான் இந்த ஃபைல் கிடைக்கும். காவேரி, ஓ மண்டேல தான் எல்லாமே இருக்கே. அதான் விஜய், ஃபைல் கிடைச்சிருச்சு இல்ல, இன்னமும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க. இப்ப கீழே விழுந்த போட்டோவை பாக்குறாங்க காவேரி கிட்ட. காவேரி கேக்குறாங்க இந்த போட்டோல இருக்கிறது யாரு. அந்த போட்டோவை வேக வேகமா விஜய் எடுத்து பீரோல வைக்கிறாங்க. காவேரி கேக்குறாங்க இது யாருன்னு நான் கேக்குறேன்ல. அதுக்கு விஜய் சொல்றாரு, இது யாரா இருந்தா உனக்கு என்ன. ஏன் விஜய் டென்ஷனா பேசுறீங்க, யார் அந்த பொண்ணு, மூஞ்சில எல்லாம் கிறுக்கி வச்சிருக்கீங்க, நீங்க சொல்லிட்டு தான் போகணும் விஜய். காவேரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு என்ன நீ ஒரிஜினல் பொண்டாட்டியா. யமுனா கிட்ட குமார் சொல்றாங்க, அந்த டெக்ஸ்டைல் ஓனர் என்ன பாக்கணும்னு சொன்னாரு, அவரை தான் பார்க்க போறேன். ஓ, அந்த ஃபேஷன் காம்படிஷன்ல வந்த வெற்றி பரிசா. கங்கா கேக்குறாங்க அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சிட்டீங்களா குமார். நான் விசாரிச்சிட்டேன், நிதின் தான் சொன்னான். கங்காவும் குமாரும் வீட்டுல சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரி ஹாய் தாத்தான்னு சொல்றாங்க. தாத்தா சொல்றாரு, என்னம்மா ஆபீஸுக்கு எல்லாம் போலையா. தாத்தா, கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் தாத்தா. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, விஜய் கூட போக வேண்டியதானே, அவன் தனியா நீ தனியா போகணுமாமா. வெளியே எங்கேயோ மீட்டிங்க்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு வர்றாரு. நான் ஸ்ட்ரெயிட்டா ஆபீஸ்க்கு போயிருவேன் பாட்டி. தாத்தா, பீரோல இருந்து ஒரு ஃபைல் எடுத்தோம், பழைய ஃபைல்னு விஜய் சொன்னாரு. இந்த ஃபைல எடுக்கும்போது ஒரு போட்டோ ஒண்ணு கீழே விழுந்துச்சு. சரி காவேரி. தாத்தா, அந்த போட்டோவை பார்த்த உடனே விஜயோட முகமே மாறிடுச்சு. வேகமா அந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. பாட்டி கேக்குறாங்க, என்ன போட்டோ அது. அதான் பாட்டி எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்காண்டிதான் நான் வந்தேன். கல்யாணி பாட்டி கேக்குறாங்க, நீ பார்த்த போட்டோ உனக்கு தானே தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும். போட்டோல விஜய் கூட ஒரு பொண்ணு இருந்தா, இந்த பொண்ணோட ஃபேஸ் ஃபுல்லா கிறுக்கி இருந்துச்சு. யார் அந்த பொண்ணு. தாத்தா சொல்றாங்க, ஒருவேளை விஜயோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையா. ஃப்ரெண்டா இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பார்ல, சொல்லவே இல்லையே. முகம் அப்படியே சுருங்கிருச்சு. தாத்தா, பாட்டி நீங்க எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க. பாட்டி சொல்றாங்க, அவன் அம்மா போட்டோவா இருக்கும். என்ன பாட்டி சொல்றீங்க, அவங்க அம்மா தான் சின்ன வயசா இருக்கும் போதே தவறிட்டாங்கல்ல, அவருக்கு ஏதாவது லவ் இருந்துச்சா என்ன. என்ன பாட்டி, எல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி, இருந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல பாட்டி. விஜய் சொல்லி இருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு டென்ஷன், இவ்வளவு கோவம் இருந்தா எதுக்கு டிராயர்ல வைக்கணும் போட்டோவா. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் அவங்கிட்ட கேட்கணும், எங்க கிட்ட கேட்டேன்னா ஏற்கனவே ரொம்ப தலைவலிக்குதுமா, அதிகமாக்கிறத பேசி பேசி. தாத்தா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க பாட்டி. அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால, அதனாலதான். தாத்தா, உங்களுக்கு தெரியுமா அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு. தெரியாதுமா. நான் திருப்பியும் கேட்டா உங்களுக்கும் தலைவலி வந்துட போகுது தாத்தா. பி கூட், இத நான் விஜய் கிட்டே கேட்டு பாக்குறேன். இந்த கம்பெனிக்கு குமாரும் கங்காவும் வந்திருக்காங்க. அங்க உள்ள ஸ்டாஃப் சொல்றாங்க, உங்களுக்கு 10 o'clock அப்பாயின்மெண்ட். நீங்க தான் ஷோல வின் பண்ணவங்கல்ல. ஆமா சார்னு குமரன் சொல்றாரு. உங்க ஷோ வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன், நீங்க தான் மாடல்ஸாவும் பண்ணிருக்கீங்க. ஆமா சார்னு கங்கா சொல்றாங்க. கோர்ட் மாடல் எல்லாம் காட்டுறாங்க. நீங்க ரெண்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. ஆமா சார். நீங்க எத்தனை வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கீங்க. இங்க வந்து ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் தான் சார் ஆச்சு. இந்த ஷோல நான் ப்ராமிஸ் பண்ணேன், யாரு ஜெயிச்சாலும் அவங்களுக்கு டெய்லரிங் ஆர்டர் கொடுப்பேன்னு. உங்க டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர்டர் கொடுக்கறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கடையை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு தெரியல, 3 தலைமுறையா நடத்திக்கிட்டு வரோம். உங்க பிசினஸ் பத்தி சொல்லுங்க, உங்க டெய்லர் யூனிட் எங்க இருக்கு, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க. குமரன் சொல்றாரு, எங்களுக்கு 2 டெய்லரிங் யூனிட் இருக்கு, 16 பேர் வேலை செய்யறாங்க. நானும் உங்களை மாதிரி தான் சார், பார்த்து பார்த்து துணி வாங்குவோம் சார். நானும் காவேரியும் தான் சார் போவோம். சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப கவனமா பார்ப்போம் சார். டிசைன் பண்றவங்களா தனியா இருக்காங்களா. இல்ல சார், எங்களோட டிசைன் தான் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. குமரன் சொல்றாரு, ஒண்ணு தச்சாலும் நல்லா தைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். சார், எல்லாம் பவர் மிஷின்ஸ் சார், நீங்க வந்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. கண்டிப்பா உங்க கம்பெனிக்கு வர்றேன் அப்படின்னு அந்த கம்பெனி ஓனர் சொல்றாங்க. ஆர்டர் தர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நேர்ல வந்து பார்த்து குடுக்கறது தான் என்னோட மெத்தட். என்னோட ஸ்டாஃப் வந்து பாப்பாங்க, இல்லாட்டி நானே கூட நேர்ல வருவேன். எனக்கே உங்க டெய்லர் யூனிட்ட பாக்கணும்னு ஆர்வமா இருக்கு. என்ன 2 பேரும் சர்ப்ரைஸா இருக்கீங்க போல இருக்கு. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. குமரன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, வீட்டுக்கு போனா என்ன ஆக போகுதோ. நாளை சந்திப்போம். இன்றைய பொது அறிவு. பாலைவன கப்பல் எது. பதில் ஒட்டகம். நாளை சந்திக்கலாம்.